வா வா சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இன்னைக்கு வந்து ஒரு சயின்ஸ் கிட் தாங்க பார்க்க போறோம். இது வந்து சயின்ஸ் பிளாஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸ். சொல்லு மா. இங்க பாரு பொங்கி வருது. இதுல வந்து 5 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து இதுல செஞ்சு பார்க்கலாம். அதுக்கான கிட் தான் இது. உனக்கு 5 வயசு ஆயிடுச்சு. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு இதுல எல்லாமே போட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம நிறைய ட்ரை பண்ணோம்னா ரொம்ப போர் அடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது மட்டும் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த பாக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? லாஸ்டா நம்ம சயின்ஸ் கிட் ஓபன் பண்ணதுல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய வெரைட்டி எல்லாமே இருந்துச்சு. இது வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. இது வந்து பாருங்க, இது ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில. அதோட நம்மளே டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக அவங்களே கொடுத்துருக்காங்க. இது இருக்கட்டும். அதோட இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதிலேயே போட்டிருக்காங்க. இது வந்து கெமிக்கல் ஃபியூஷன் லெமன் வோல்கானா. வாவ் சூப்பர். அதுக்கப்புறம் மான்ஸ்டர்ஸ் பலூன், அதுக்கப்புறம் இன்விசிபிள் லிங்க்கு, ட்ரெஷர் ஹண்ட்டு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இதில் செய்யலாம். ஒரு 6 இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதில் செய்யலாம். இதில் என்னென்ன பண்ணுறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதில் வந்து ஃபன் லிக்விட்ஸு, க்ளோவிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா இருக்குது. இது எல்லாமே பண்ண போனோம் அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நான் வந்து இப்போது போர் அடிக்காமல் இருக்கிறது பிச்சிட்டியா போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சீக்கிரம் பண்ண முடியுமோ, குயிக்காக பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே சம் லேர்னிங்ஸ். இது வந்து பலூனுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பேக்கிங் சோடா, அதோட கலர்ஸு, கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போது இதை ட்ரை பண்ணும்போது கண்ணில் கிளாஸ் போட்டுக்கலாம். நான் கிளாஸ் போடுறேன், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. இரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா க்ளோஸ் ஆகி சூப்பராக இருக்குது. போட்டுக்கோ. இப்போ இதுலேருந்து என்னென்ன கிடைச்சிது அப்படின்னு நான் எல்லாமே ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே இருக்கட்டும். இந்த கண்ணாடியோட சேர்த்து இந்த கலரிங்கு, இந்த பாட்டிலு, பேக்கிங் சோடா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் தான் இருக்குது. சாக் பீஸ் தான் இருக்குது. இதுவும் ஒரு ஏதாவது ஒரு யூஸுக்காக இருக்கும். ஆமாம், இது வந்து லிக்விட் சோப்பு, அதோட இந்த டெஸ்டிங் டியூப் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுஸு, அப்புறம் இந்த இது, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கரு. இது வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கண்ணெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐஸ், அதோட ஒரு நைஃபு இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த க்ளவுஸ் போட்டாச்சு. இந்தமாரி இருக்கிறது எல்லாமே எடுத்து நம்ம வந்து வாட்டருக்குள்ளே விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி பண்ணலாம், என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மேனுவல் புக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 11 ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணலாம் வித் லிக்விட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபியூஷன் தான். இதில் ஒரு 6 பண்ணலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதோட என்னென்னா ஒரு ஷீட்டு, இந்த பலூனு, இதுக்குள்ளே என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமோ அதுக்குன்னு தனித்தனியாக கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓ, இவங்க தான் நீயா? கரெக்டாக மேட்சாக தான் இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப லெமன் வோல்கானா செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் வந்து இருக்கேன். அது வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ இதை வந்து எடுத்து மாற்றிச்சு. சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது வேண்டாம், நமக்கு லெமன் வோல்கானா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போது இதிலிருந்து இதை கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இது எதுக்கு தெரியுமா? லெமன் வோல்கானாக்கு இதை வந்து செட் பண்ணிக்கலாம். சரியா? இதில் இருக்குல்ல புக்கில், எடுத்துட்டு வா. இந்த வோல்கானா தான் இப்போ வந்து செய்ய போகிறோம். எப்படி வருது அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக இது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்படியே ரெடி பண்ணிக்கணும். ஓகே, கம் எடுத்துட்டு வந்துட்டியா? ஒட்டிடலாம். லெமன் எடுத்துட்டு வா. போட்டுக்கோமா. ஓகே, வெரி குட் வெரி குட். அம்மா கண்ணில் குத்திடாத.
இப்போ ஓல்கானா செஞ்சிடலாமா? Okay. இந்த லெமன் ஓல்கானாக்கு அவங்க கொடுத்த ஸ்டாண்டு, லெமன் எடுத்திருக்கேன், அப்புறம் பேக்கிங் சோடா, இது வந்து லிக்விட் சோப்பு, இது வந்து ஃபுட் கலர். சரியா? ஸ்பூன். ஓகே. இதை வந்து மிக்ஸ் பண்ணுறது. சரி, மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃபுட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுட் கலரை ஃபஸ்ட்டு நான் இதில் ஊற்றிக்கிறேன். அப்போ இந்த இது சோப்பு ஊற்றலாம் நெக்ஸ்ட். அப்போ நான் ஊற்றுறேன். ஊற்றலாம். இப்போ இதில் வந்து ஃபுட் கலர் வந்து நான் ஊற்றிட்டேன். ஓகே. அடுத்து இந்த சோப்பு ஊத்து. சரி, போது. பேக்கிங் சோடா நான் போட்டமா? பேக்கிங் சோடாலாம் நீ போடக்கூடாது, நான் தான் போடணும். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சோப்பு இந்த ஃபுட் கலரையும் வந்து நான் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சரியா? இதில் வந்து இனி பேக்கிங் சோடா போட்டுடலாமா? போட்டுடலாம். ஐயோ, நான் கொஞ்சம் தள்ளி நின்னுக்க. கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறேன். இதில் என்ன கட்டி கட்டியாக இருக்குது? கட்டி கட்டியாக தான் இருக்குமா? வேணும் பட்டி பட்டியாக இருக்கு. சரி, இது போட்டுட்டா. இங்கே பாரு எப்படி ஓல்கானா வருது, மேலே பொங்கி வருது. இங்கே பார்த்தியா பொங்கி வருது பார்த்தியா? இந்த லெமனுக்குள்ளே இருந்து. சூப்பர், வாவ், வெரி குட். நல்லா அந்த ஸ்மெல்லு, ஃபுட் கலரோட ஸ்மெல்லு வருதா? இங்கே வரு எப்படி பொங்கி வருது லெமன் ஓல்கானா. கலர் மட்டும் அதில் மிக்ஸ் ஆகலை. ஏய், சூப்பரா இருக்கு பாரு, இந்த மாதிரி பொங்கி வருது. இன்விசிபிள் இங்க்குக்கு 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஊற்றியாச்சு. 1 ஸ்பூன் தண்ணியை ஊற்றி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்க் ரெடி ஆயிடுச்சு. நீ இந்த பட்ஸ் எடுத்து என்னோட பேர் நான் இதில் எழுதுறேன். என்னோட ஸ்பெல்லிங் சொல்லு. இப்போ எழுதியாச்சு. இது கொஞ்சம் காயட்டும். சரியா? இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியல, வெறும் ஷீட் மாதிரி தானே இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இந்த லெமன் ஜூஸில் ஃபுட் கலரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக வந்துருச்சு. அபி எப்படி? அவ்வளோதான். இது வந்து பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு. சூப்பராக இருக்குல்ல? இதுதான் இன்விசிபிள் இங்க்கு. நம்ம வந்து தெரியாமல் இருக்கும், ஒரு பேப்பர் ஒயிட்டாக இருக்கும், அதில் ஏதாவது பெயிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அது தெரியும். இதில் இப்போ சூப்பராக தெரியுதில்ல? மற்ற இடத்துல பார்க்கும்போது அது வெறும் கலர் மட்டும்தான் தெரியும், பட் இதில் மட்டும் நம்ம எழுதியிருக்கிறது அப்படியே தெரியுதில்ல? இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிட்டோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாங்க. இதில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பண்ணலாம். நான் வந்து ஏன் அளவாக பண்ணி காட்டினேன்னா ரொம்ப போர் ஆயிரும், அதோட ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்ற தான் நான் இதை வந்து கம்மியாக பண்ணியிருக்கேன். இனி அவங்க எடுத்து அவங்க கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சு அண்ணா கிளாஸ் முடிஞ்சதும் அது என்னென்ன பண்ணி பார்க்கணுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்துக்கோ. சரியா? ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நாங்கள் வந்து இன்னைக்கு கிளம்புறோம். இனி அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.